சொப்பனங்கள் நிறைவேறிற்று. 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளாய் இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி, பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். பார்வோனின் பிரதானிகள் 2 பேரும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். யோசேப்பு அவர்கள் கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னார். யோசேப்பு பானபாத்திரக்காரனை நோக்கி, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொன்னார். யோசேப்பு சுயம்பாகியை நோக்கி, இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார் என்று சொன்னார். யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன பிரகாரம் காரியங்கள் சம்பவிக்கிறது. 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளாய் இருக்கிறது. பார்வோன் தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து பண்ணுகிறான். அந்த நாளிலே பார்வோன் பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்துகிறான். பார்வோன் தன் பிரதானிகள் 2 பேருடைய தலைகளையும் உயர்த்தினாலும் அவர்களுக்கு வெவ்வேறு முடிவு சம்பவிக்கிறது. பார்வோன் பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைக்கிறான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில் பாத்திரத்தை கொடுக்கிறான். பார்வோன் சுயம்பாகிகளின் தலைவனுடைய தலையை தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி அவனை தூக்கி போடுகிறான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவிக்கிறது. யோசேப்பு பானபாத்திரக்காரரின் தலைவன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னபோது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பார்வோன் இப்போது பானபாத்திரக்காரரின் தலைவனுடைய தலையை உயர்த்தி இருக்கிறார். அவன் இப்போது வாழ்வடைந்திருக்கிறான். யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன பிரகாரமாக பானபாத்திரக்காரன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுக்கிறான். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவரை மறந்து விடுகிறான். யோசேப்புக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே காணப்படுகிற ஒற்றுமைகளை வேத பண்டிதர்கள் விளக்கிச் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு கூட 2 கள்ளர்களும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், மற்ற கள்ளனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். இது போலவே யோசேப்போடு கூட பார்வோனின் 2 பிரதானிகள் சிறைச்சாலையில் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். 2 பிரதானிகளில் ஒருவன் மரணத்திற்கு தப்புவிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறான். மற்றொரு பிரதானியோ மரத்திலே தூக்கி போடப்பட்டு மரித்து போகிறான். யோசேப்பு பானபாத்திரக்காரனிடம், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் அவனோ யோசேப்பை நினையாமல் அவரை மறந்து விடுகிறான். கல்வாரியில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவரை மறந்து விட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தன்னிடத்தில் உதவி கேட்ட அந்த கள்ளனை மறக்கவில்லை. கிறிஸ்துவானவர் அந்த கள்ளனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். லூக்கா 23:43. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார்.